எடுங்க, எல்லாமே எடுங்க. நீங்க எடுங்கம்மா, அங்கேயே எடுங்க. மனுஷன் அப்படி பயா பணம் வாங்கி திருப்பி நீ அடை குடிச்சாயா? அடை குடிச்சியா? என்ன கொடுத்த? எவ்வளோ கொடுத்த? வீட்டுக்கடனில் 3 தவணைகள் செலுத்த தவறியதால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடன் வாங்கியவரின் வீட்டு சுவரில் கடனில் உள்ளது என பெயிண்டால் எழுதும் வீடியோ தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து கந்தம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சோமசுந்தரம். திருப்பூர் அருகே அண்ணா நகர் பகுதியில் சொந்தமாக பனியன் கம்பெனி வைத்து நடத்தி வரும் சோமசுந்தரம் அவிநாசியை அடுத்து கந்தம்பாளையம் பகுதியில் சொந்தமாக வீடு கட்ட கடந்த 2017ஆம் ஆண்டு திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் 30 வருட கால அவகாசத்தில் மாதம் 16,457 ரூபாய் தவணை என்ற அடிப்படையில் ரூபாய் 20,80,000 வீட்டு கடனாக பெற்று வீடும் கட்டியுள்ளார். சோமசுந்தரம் தவறாமல் தவணை செலுத்தி வந்த நிலையில் அந்த தனியார் நிறுவனத்தை வேறொரு தனியார் நிறுவனம் வாங்கியுள்ளது. இதையடுத்து மாற்றப்பட்ட நிர்வாகம் சோமசுந்தரத்தின் வீட்டு கடனை மறுசீரமைத்து மாத தவணையை ரூபாய் 19,750 நிர்ணயித்துள்ளது. அதன்படி மாதம் 19,750 ரூபாயை தவணையாக செலுத்தி வந்துள்ளார் சோமசுந்தரம். அதன் பிறகு சொந்த நெருக்கடி காரணமாக கடந்த ஜனவரி மற்றும் மே மாதம் என 2 தவணைகள் மட்டும் கட்ட முடியாமல் போயுள்ளது. கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தவணையை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் நவம்பர் 8ஆம் தேதி சோமசுந்தரத்தின் வீட்டிற்கு வந்து வீட்டில் இருந்த பெண்களை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டி பேசியதோடு வீட்டு சுவரில் பெயிண்டில் பெரிய எழுத்துக்களாக இந்த வீடு தனியார் நிதி நிறுவனத்தின் கடனில் உள்ளது எனவும் சொத்து சுவாதீன அறிவிப்பு என்ற தலைப்பில் தவணை கட்ட தவறியதால் தனியார் நிதி நிறுவனம் சுவாதீனம் செய்வதாக எச்சரிக்கை விடுத்த வசனங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனரை வீட்டின் சுவரில் ஒட்டியுள்ளனர். இப்படி 3 தவணைகளுக்காக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகம் செய்வதைக் கண்டு அச்சமடைந்த சோமசுந்தரம் சந்தேகமடைந்து ஆன்லைனில் தனது வீட்டு கடன் குறித்து தேடிய போது அதிலிருந்த விவரங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து சோமசுந்தரம் கூறுகையில், பேர் சோமசுந்தரம். இங்க அவினாசி கந்தம்பாளையத்துல எங்க வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஹெச்எஃப்எல்ல லோன் வாங்கியிருந்தோம் வீடு கட்டுறதுக்காக. 20,80,000 ரூபா வாங்கியிருந்தோம். அது போக கரெக்டாக கட்டிட்டு வந்த சமயத்தில் 2022 வருஷம் பிரமல்னு ஒரு கம்பெனி அதை டேக் ஓவர் எடுத்துருக்காங்க டிஹெச்எஃப்எல்ல. ஸோ அதுவும் அது சம்மந்தமாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கல. நான் டிஹெச்எஃப்எல் வந்து பேர் மாற்றிருக்கேன்னு நினச்சிட்டு நானும் கண்டினியூ பண்ணி கட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டிஹெச்எஃப்எல் திவாலானதும் அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பிரமல் டேக் ஓவர் பண்ணதுனால எங்களுக்கு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எங்களோட கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையா, எந்த வித தகவலும் கஸ்டமராக என்கிட்ட வந்து அவங்க கேட்கவும் இல்லை, எதுவும் கொடுக்கவும் இல்லை. என்னோட வீட்டுக்காக நான் இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக இஎம்ஐ கட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் 2024 வருஷம் 1ஆவது மாதம் 5ஆவது மாதம் 9ஆவது மாதம் கூட டியூ பெண்டிங் இருந்தது. அது போக இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கூட ஒரு டியூ பே பண்ணியிருந்தேன். இந்த டைமில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துட்டு உங்கள் டியூ கட்டலைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து என்பிஏ ஆகிடும், நீங்கள் கம்பல்சரி கட்டியே ஆகணும், எங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு பேனர்லாம் வந்துருச்சு, நீங்கள் 7ஆம் தேதி டியூ கட்டலைன்னா அந்த பேனர்லாம் உங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டினாங்க. நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட. அந்த டைம் வந்து கொடுக்கல, இந்த 7ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் சட்டவிரோதமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு 4 பேர், அதில் ரீஜனல் மேனேஜர் ஹரிஸ்னு ஒருத்தர் ரொம்ப கீழ்த்தனமெல்லாம் பேசியிருக்கிறாரு. 1 மாதம் டியூ கூட கட்ட முடியாத அளவுக்கு வக்கில்லாத ஒரு பிள்ளையை பற்றி வச்சிருக்கிறீ அப்படின்லாம் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காரு. அப்போ மனைவிட்ட போய் இவ்வளோ கடன் இருக்கும்போது உனக்கு இன்னொரு குழந்தை தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்து ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டை சுற்றி ஒரு கடனாளி அப்படின்னு வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. வீட்டில் சட்டவிரோதமாக ஃப்ளக்ஸும் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போன பின்னாடி எங்கள் வீட்டில் இருந்த 2 டம்ளர்லாம் காணும்னு கூட எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு போன பின்னாடி வேற யாருமே வரல. இப்போ அவர் ஹரிஸ்கிறவர் வந்து நான் இந்த மாதிரி வீட்டில் பேனரை வச்சு நிறைய வீட்டை காலி பண்ணியிருக்கிறேன், இன்னும் 60 நாள் நீ வந்து நடுத்தருக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் இருக்கிற பெண்களை மிரட்டி இருக்கிறாரு. எங்களுக்கு வந்து பெங்களூர்ல அவேர்னஸ் எதுவுமே இது வரைக்கும் தெரிய வரல. என்ன சட்ட நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க, என்ன எது இவங்க வச்சது கரெக்டா ரைட்டா தப்பான்னு கூட எங்களுக்கு தெரிய வரல. ஆனால் வெளியில பேசும்போது இது வந்து சட்டவிரோதமாக தான் செஞ்சிருக்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இது கரெக்டான நியாயம் வாங்கி தரபடி கேட்டுக்கிறேன். இல்லை இது வரைக்கும் இந்த 3 மாசம் பெண்டிங் இருக்கு, அந்த டியூ கட்டுங்கன்னு கூட ஒரு லெட்டரும் கூட எங்க வீட்டு வரைக்கும் இது வரைக்கும் ரிசீவ் ஆனது இல்லை. அவங்க அனுப்பிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை.
முன்னெச்சரிக்கை முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம தான் அன்னைக்கு வந்து திடீர்னு வந்து 4 பேர் காலையிலே வீட்டில் வந்து இருந்து பேனர்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு டியூ கட்டல உங்க அக்கௌண்ட் வந்து NPA ஆயிடுச்சு, அதனால எங்க கம்பெனில இருந்து பேனர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பேனர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அட்ரஸ், இவர் வந்து பிரமல் ஃபினான்ஸ்ல கடன் வாங்கி இருக்கிறாரு, இவர் வந்து கடனை கட்ட தவறியதுனால சர்ஃபேசி ஆக்ட் 2002 படி சொத்து சுவாதீனம் செய்யப்படும், இதனால இதன் மூலம் இந்த சொத்துக்கு யாருக்கும் வில்லங்க ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேனர் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி PCHFL கடனில் உள்ளதுன்னு வீட்டை சுத்தி 4 பக்கமே எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கான்டாக்ட் பண்ணவே இல்லை. 8ஆம் தேதி நவம்பர் மாசம் 8ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு ரிசீவ் ஆகல. ரீஜனல் மேனேஜர் ஹரிஸ் வந்து பர்பஸாவே சொல்லிட்டே இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாரு. நீங்களாம் எப்படி வெளியில நடக்கிறீங்கன்னு பாக்குற, அக்கம் பக்கத்துலலாம் அசிங்கப்படுத்தினாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு வீட்டை சுத்தி பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இது வந்து RBI ரூல்ஸ் படி இது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. RBIல தலையிட்டு இந்த வங்கியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.